வணக்கம் மக்களே. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. தலைவர்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இது மாதிரி ஒரு தேர்தலை தமிழக வரலாறு இதுவரை கண்டதில்லை. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் தனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக கட்சி தாவி போய்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது கட்சி தலைவர்களுக்கு நம்பிக்கையே விட்டு போகுது. இந்த முறை தேர்தலில் வெற்றி யாருக்கு சாத்தியம் அப்படிங்கிறது அந்த தலைவர்களுக்கே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய ட்விஸ்ட்டுகளை ஏற்படுத்துகிறாங்க பிரச்சாரத்தின் போது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க பாளையங்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சபோது ஒரு கூட்டம் திடீர்னு தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் அக்கா கனிமொழி அவர்களே அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் கனிமொழி அப்படின்னு கோஷம் போடவும் அதை நம்ம அக்கா கண்டும் காணாமல் கனிவோடு போயிட்டாங்கங்க. ஏன்னா இது எதுக்கு பெருசுப்படுத்திக்கிட்டு, அது வேறு ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் கட்சிக்குள்ளே அப்படின்னு இருந்தாலும் அக்காவுக்கும் மனசுக்குள்ளே இருக்கும்லங்க, மாநில அரசியலுக்குள்ளே எப்போ தான் காலடி பதிக்கிறது அப்படின்னு. ஆகையால் இதுவும் தேவை தான் அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் நம்ம டிவிகே கட்சியில் 2ஆம் கட்ட பெரிய தலைவராக இருக்கிறவர் திரு செங்கோட்டையன் பரபரப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யோ, அதிமுகலேருந்து இன்னும் பாரு ஏகப்பட்ட பேர் நம்ம கட்சிக்கு வர போகிறாங்க. எங்கள் கட்சிக்கு வராங்களோ எந்த கட்சிக்கு போகிறாங்களோ, ஆனால் நிறைய பேர் கட்சி மாற தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்னைய நடு தெருவில் நிறுத்துவேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னார். வேறு யாரும் இல்லை, ஏகே செல்வராஜ். அவருக்கே சீட்டு கிடைக்கல. இப்போ அவர் தான் என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் சொன்னாருங்க. அதுக்கு ஏகே செல்வராஜோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அவர் சீட்டே கேட்கலங்க. என்னையா ஒரு மாவட்ட செயலாளர் சீட்டு கேட்காமல் இருப்பாரா? நம்புறதுக்கு இதெல்லாம் என்ன, நாங்கள் என்ன காதில் பூவாயா வச்சுருக்கோம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம அண்ணன் அண்ணாமலை இங்கே நிற்க போகிறாரு அங்கே நிற்க போகிறாருன்னு கடைசியில் எந்த இடத்துலையும் நான் நிற்கலையா. 2026 சட்டமன்ற தேர்தலோட நட்சத்திர பேச்சாளராக பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருங்க. பாஜக கட்சி தமிழகம் முழுவதும் போங்க அண்ணாமலை, போய் நம்ம அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்கள் கையில் தான்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையும் கிளம்பிட்டார் நம்ம வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்கு. அதே நேரத்தில் அவங்க கட்சியோட பெரிய கட்சி கூட்டணி கட்சினா அது டிடிவி அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுக்கு டிடிவி அவர்களே ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருங்க. போன மாதமே நான் தம்பி அண்ணாமலையை பார்த்து பேசினேங்க. அவர் அப்போவுமே சொன்னார், தேர்தலெலாம் நான் நிற்கலைங்க, ஒன்லி பிரச்சாரம் தான் அப்படின்னு அப்போவுமே சொல்லிட்டாரு அப்படின்னு முட்டுக்கட்டை கொடுத்துருக்காரு. அப்படியே நம்ம முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள், ஏங்க இப்போவே மத்திய அரசு பெட்ரோலு டீசலு கேஸு டோல்கட்டு எல்லா கட்டணத்தையும் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, தேர்தல் நடக்குதுங்கிற ஒரு பயம் கூட இல்லை அவங்களுக்கு. அப்போ தேர்தல் முடிஞ்சால் என்ன ஆகும்னு மக்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். எப்போவுமே நம்ம தமிழக முதலமைச்சரோட பிரச்சாரத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரிங்க. ஒவ்வொரு டயலாக் புதுசாக விடுவார். இந்த தடவை என்ன சொன்னார்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்ட்டார். அண்ணன் திரும்ப இருக்கார்ல, அவர் மனசுக்குள்ளே துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சான். அதனால தான் மாநில தேர்தலில் கால் பதிக்கணும்னு அவர் எம்எல்ஏக்கு நிற்க ட்ரை பண்ணார். ஆனால் கடைசியில் அதுவும் நடக்காமல் போச்சுங்க. எங்கே விடுவாங்க? யோ, நீ பெரிய தலைவர், தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவியா, ஒரு தொகுதிக்குள்ளே போய் அடங்குவியா அப்படின்னு சொல்லி அவரையும் தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணிட்டாங்க. நம்ம விஜய் அப்புறம் சீமான் 2 பேருமே சிங்கிள் மேன் ஆர்மிங்க. தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை அனலாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர், சாதி மதம்னு பிரித்து பேசி தேர்தல் சண்டை அடச்சி போங்கையான்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில்
கமலா ஹாரிஸ் அதிபருக்கு நிற்கிறப்ப கொண்டாடுவாங்க. இப்போ வாஷிங்டனில் மேயர் தேர்தலில் நம்ம தேனிக்கார பொண்ணுங்க ரினி சம்பத் நிற்கிறாங்க, இதுக்கும் கொண்டாடுறாங்க. ஏன்யா அடுத்த மண்ணில் போனால் ஆட்சி செய்யணும்னு விரும்புகிறீங்க, உங்கள் மண்ணுக்குள்ளே வந்து வேட்பாளரானா இவர் வேறு மாவட்டத்துக்காரு, இவர் வேறு மதத்துக்காரு, இவர் வேறு சாதிக்காரு, இப்படி பிரித்து பேசுகிறீங்களேயா. மக்களுக்கு நல்லது செய்ய யாராக இருந்தால் என்ன, உங்களோட ஜனநாயக கடமையை சரியாக செஞ்சு பிடிச்சிருந்தா வாக்கு போடுங்கய்யா. அதை விட்டுட்டு அவரை ஏற்றி இறக்கி பேசி மனவேதனையை உண்டாக்கி ஜனநாயகத்தில் குழப்படியே உண்டு பண்ணாதீங்கய்யா.